மனம் விட்டு பேச, உணர்வுகளை பகிர, உங்கள் அடையாளம் கேட்காத, உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம். அழைத்திடுங்கள் 0424220022. நேசம், வாழ்வதற்கோர் அழைப்பு. மக்கள் அவங்களோட மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ண என்னென்ன பண்ணலாம்? ஒருவர் தன்னுடைய மனநலத்தை மேம்படுத்திக் கொள்ள பல விஷயங்கள் செய்யலாம். ஆதாரமாக நம் உடலினுடைய இயக்கத்தை முதல்ல சீர் செய்யணும். மனம் நல்லா இருப்பது எப்போன்னா உடல் நல்லா இருக்கும்போது தான். அதே போல் உடல் நன்றாக இருப்பது மனம் நன்றாக இருக்கும்போது. அதனால் முதல்ல நீங்கள் தூங்கும் அளவு, நீங்கள் உண்ணும் உணவின் அளவு, உங்களுடைய உடற்பயிற்சி, உடல் சார்ந்த உழைப்பு, இதனுடைய அளவு, இதையெல்லாம் நீங்கள் மெஷர் பண்ணி அதை அதிகமாக இருந்தால் குறைக்கவும், குறைவாக இருந்தால் சற்று அதிகப்படுத்தவும். மிதமான உணவு, அளவான உறக்கம், அளவான வேலை அல்லது உடற்பயிற்சி மிக அவசியம். இந்த மூணையும் சரி பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பணிச்சுமையை எந்த அளவுக்கு சீர்படுத்திக்கிறதுன்னு பார்க்கலாம். சுமை இருக்க தான் போகுது, ஸ்ட்ரெஸ் இருக்க தான் போகுது. அந்த ஸ்ட்ரெஸ் நம்மளால் தாக்கு பிடிக்கும் அளவு, மேனேஜபிள் எக்ஸ்டென்ட்டில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டா தான் வேலை நடக்கும். ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்தாலும் வேலை செய்ய மாட்டோம், ஸ்ட்ரெஸ் அதிகமானாலும் வேலை செய்ய மாட்டோம். அதனால் ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்யும் அளவுக்கு உங்களுக்கு வேலைப்பளு இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. 4வது சோஷியல் லைஃப் வேணும். எல்லாத்துக்கும் சமுதாயம், இந்த சமூகம் சார்ந்த உறவுகள் அது ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்திய கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இரத்த உறவுகள், நமக்கு திருமணத்தால் வரக்கூடிய பந்தங்களே நமக்கு நிறையா இருக்காங்க. அது இல்லாமல் நட்பு வட்டாரம், நாம் வேலை செய்யும் இடத்தில் நமக்கு இருக்கக்கூடிய உறவுகள், இதையெல்லாம் மேம்படுத்த பாருங்கள். உங்களுக்கு ஒத்து வராத உறவுகள்லேருந்து விலகிருங்க, ஒத்து வரக்கூடிய உறவுகளை மேம்படுத்த பாருங்கள். எல்லாத்த விட முக்கியமானது மற்றவருக்கு உதவுதல். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுக்கு மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் வரப்போகிறது. அதனால் மற்றவர்களுக்கு உதவுதல், அது ஒரு தனிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி, பொதுவான சமுதாய முன்னேற்றத்துக்கான காரியமாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு உதவுதல் உங்கள் மனநிலையை சீர்படுத்தி நன்றாக வைக்கும்.